எல்லாருக்கும் மைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட்ல சில விஷயங்கள் இருக்கும். ஈவன் நம்ம யூஸ் பண்ற வீட்டுல ஏதாவது சமையல் செய்யும் போது யூஸ் பண்ற ஒரு கரண்டி, இந்த கரண்டி ஏன் இப்படி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்ல, இப்படி இருந்தா சூப்பரா இருக்கும்ல, நம்மளுக்கு அக்சசிபிளா இருக்கும்ல அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறான் அவன் வெட்டுறதுக்கு. எப்படி இருந்திருக்கும் அந்த கத்தி? இன்னைக்கு நம்ம பாக்குற கத்தி எப்படி இருக்கு? அழகா கைப்பிடிலாம் வச்சு சூப்பரா, நம்ம பிடிக்கிறதே தெரியாது, வெட்டுறதும் தெரியாது. கரெக்டா ஃபர்ஸ்ட் கத்தியை கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? The first evolvement. அந்த கத்தியில கைப்பிடி இருந்திருக்காது. ஒரு சைடுல ஷார்ப்னஸ் இருந்திருக்கும், இன்னொரு சைடுல அவன் பிடிக்கிற இடத்துல என்ன பண்ணிருப்பான்? ஷார்ப் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை வெட்டணும். கரெக்டா அந்த கத்தி அப்படி பிடிச்சு வெட்டும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவன் கையை ஃபர்ஸ்ட் வெட்டி இருக்கும். ரைட்? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எவால்வ்மெண்ட் ஒரு டெக்னாலஜில. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான்? சுச்சோ கை வெட்டிருச்சே, என்ன பண்றது? அடுத்தது என்ன? அப்போ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம்? ஏதாவது துணி சுத்திக்கலாம். துணியை சுத்தி வெட்டுறான், துணி கிழியுது, கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த துணி இல்லாம அடுத்தது வேற என்ன பண்ண முடியும்? சரி, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணலாம்? அது கை பிடிக்கிற மாதிரி ஏதாவது கட்ட மாதிரி சரி, அது உள்ள அதை சொருவிடலாம். அதுவும் வழுக்கிட்டு போகுது. ஹேண்ட் கிரிப் இருக்கிற மாதிரி ஒரு 4 விரல் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சிருவோம். அப்ப கை பிடிக்கும் போது ஈஸியா இருக்கும். சோ நார்மலா ஒரு கத்தியையே இந்த மாதிரி ஒரு எவால்வ்மெண்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நாம யூஸ் பண்ற கத்தி வரைக்கும். சோ இந்த எவல்யூஷன் இருக்குல்ல, இந்த எவல்யூஷன் அதுதான் நம்மளோட செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது. சரியா? அடுத்த 5 இயர்ஸ்ல என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்க போகுது, மக்கள் எதை யூஸ் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது. ரைட்? இப்போ இந்த இடத்துல நாம இப்போ டெக்னாலஜி பத்தி பேசுறோம். இப்போ டெக்னாலஜி பத்தி பேசும்போது இந்த டெக்னாலஜி எனக்கு மைண்ட்ல கத்தி செய்யணும்னு இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு கத்தி செஞ்சு இந்தான்னு சொல்லி கொடுத்துட்றேன். லாகிர் அதை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா வெட்டுறாரு, அவர் கையை வெட்டிக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட கத்தி வாங்குவாரா? ஏன்? இட்ஸ் நாட் யூசர் ஃப்ரெண்ட்லி. கரெக்டா? அப்போ லாகிர் தாடி வாங்கும் போது என்ன பண்ணுவாரு? இந்த ஆள் கிட்ட வாங்கினா சரிப்பட்டு வராது, அடுத்த ஆள் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா யார்கிட்ட கிடைக்குமோ அங்க போயிடுவாங்கல்ல. அப்போ டெக்னாலஜியும் அதே மாதிரி விஷயத்த எடுத்து பாருங்க. ஒரு டெக்னாலஜி உங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு அப்ளிகேஷனா டெவலப் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் நீங்க டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. டெவலப் பண்ணும்போது ஏற்கனவே செஞ்ச தட் இஸ் ஆல்ரெடி இட்ஸ் கிரைண்டட், அரைச்சு வச்சுட்டாங்க. அந்த அரைச்சு வச்சதை அப்படியே திருப்பி அரைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ then what's the development you will get experience? கரெக்டா இல்லையா? அந்த இடத்துல கிரைண்ட் பண்ண விஷயத்தை கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்டே இருக்காது. so you want to upskill yourself first and you have to up to date your information and what are the changes you require in that particular application is more important. நான் சொல்றது புரியுதா? அப்ப அந்த அப்ளிகேஷனை எந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியும், எந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றப்போ you have to think from the second person point of view. That is first to understand the pain point of each and everything. What is the main pain point அப்படின்றத கத்துக்கணும். So pain point என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது we have to understand what's the exact problem. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், டெக்னாலஜி மட்டும் இல்ல, ஜெனரலாவே இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை நான் 1000 ரூபீஸ்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா யாரும் வர மாட்டாங்க. பட் இவனுக்கு ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த இடத்துல தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் வருவாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணும்போது கூட நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசிக்காம the second person பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து யோசிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட், ஒரு எக்ஸாக்டான ஒரு அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்.